ஆ கயிறு ஆ என்னத்த வீடியோ போடுவோமா? கயிறு கண்படல காமெடி வீடியோ போடுவோம். இயற்கையோட மிகச்சிறந்த உணவுப் பொருள் ஒன்று கிழங்கு. இப்போ பனங்கிழங்கு வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஆனாலும் பயன்படுத்த தான் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நார் சத்து நிறையா உள்ளது. அங்கேருந்தே கொண்டு வந்தோம். நண்பர் கலைச்செல்வம் வந்து இப்போ களத்தில் கிழங்கு பிடிங்கிட்டு இருக்காரு. அடுத்து இங்கே அஞ்சா சிங்கம் இப்ராஹிம் வருவார். கயிறு வச்சு என்ன போச்சு? ஒரு லாங் வீடியோ போடுவோம். கிழங்க கட்டி இழுக்கிற மாதிரி. நகைச்சுவை நாயகர் ஓடுறாரு. வேண்டாம், மூஞ்சி வேண்டாம். நண்பர் இப்போ எதையும் செய்ய போறாராம். என்னன்னு பார்ப்போம். கயிறோட கிளம்பிட்டாரு. கிழங்கு நல்ல ஒரு நீ பெருசாகிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொட்டையோட மாட்டு இருக்கானே அப்படிமா. பனங்கிழங்கு பிடுங்க முயற்சியில் நண்பரின் வித்தியாசமான, அதாவது கிழங்க கயிறு ஓட்டு இருக்கார். எல்லாரும் கையால தோண்டி பார்த்திருப்பிய. இந்த அறிவு கடல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இழு இழு. ஆஹா, இழுத்துட்டாரியா. சக்சஸ் சக்சஸ், வெற்றி. நண்பர் இப்ராஹிம் வந்து இப்ப களத்துல இறங்கிட்டாரு. உட்கார்ந்து பிடுங்கல கிழங்கு. தோண்டி பிடுங்கு. கிழங்கு உன் கையில வராது. இது ஒன்றும் காமெடி வீடியோ இல்லை ராசா. இல்ல இல்ல, டக்கு டக்குனு பிடுங்கு. இதா பாரு, அவன் கலை தான் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். கொட்டை கிழங்க பிடிச்சிடு. கொட்டையை மட்டும் பிடிச்சிருந்தா கொட்டை தான் வரும். நண்பரின் முயற்சி தோல்வியானதால் அடுத்த கிழங்கு குளிக்க போறாரு. போட்டு இன்னைக்கு பாரு. எங்கே கிழங்கு மேல பிடிச்சீங்கன்னா உருவிட்டு வந்துடும். பிடிங்கிட்டாரியா. வெற்றி வெற்றி வெற்றி. இல்லை மணி 3 நிமிஷத்துக்கு ஓடிட்டு. வெரி குட் வெரி குட். கரெக்டாக 3 நிமிஷத்தில் கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். சரி, அதாவது கிழங்கு வந்து நல்ல ஒரு உணவு. அதை பலரும் பயன்படுத்த தவறுறாங்க. நார்ச்சத்து அதிகம். நல்ல மலமிளக்கி. நைட்டு ஒரு கிழங்க சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவுட் சைடு போகும். பிடுங்க பிடுங்க. லைவ்ல பேசிக்கிட்டே இருக்கல. லைவ்ல போடணும். 3.25 நிமிஷம் ஆச்சு. வெரி குட் வெரி குட். ஆணியை பிடுங்க.